இன்னைக்கு எவ்வளவு எந்திரங்கள் எந்தெந்த பகுதிக்கு போகுது, மொத்தமாக எவ்வளவு? மொத்தமாக வந்துங்க நம்மளோட இதுதான் வந்து வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட செக்யூரிட்டியோட, அதே மாதிரி உள்ளே வந்து நம்மளோட அரசியல் கட்சிகளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து ரேண்டமைஸ்டு நம்ம இந்த எந்த பெட்டி எந்த தொகுதிக்கு போகிறதுங்கிறத வந்து 21ஆம் தேதி நம்ம ரேண்டமைஸ் பண்ணோம் கம்ப்யூட்டர் மூலமாக. அதை வந்து தொகுதி வாரியாக பிரித்து அந்த நம்பரை வந்து ஸ்கேன் பண்ணி பிரித்து இன்றைக்கி வந்து இந்த 16 தொகுதிகளும், இது வந்து குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதிக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மெஷின்கள். அந்த மாதிரி ஆக மொத்தம் இந்த 16 தொகுதிகளிலும் 4469 பேலட் யூனிட்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டுங்கிற செய்யக்கூடிய 4469, விவிபேட் எந்திரங்கள், அந்த நம்ம வரக்கூடிய எந்திரங்கள் 4842, அதுக்கப்புறம் இதற்கு தேவையான பேட்டரி போன்றவை வந்து இன்றைக்கி காவல்துறை கண்காணிப்போட நம்மளோட தேர்தல் அதிகாரிகளோட எலெக்ஷன் டிடியோட சேர்ந்து அங்கே இருக்கிற ஸ்ட்ராங் ரூமில் போயிட்டு அதுவும் வந்து முழுமையாக நம்ம வீடியோ கண்காணிப்புலேயே இருக்கும். கேமராக்கள் அனைத்து பகுதியிலையும் இருக்கும். அதுவும் முழுமையாக நம்ம பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாடி உள்ளே போட்டுட்டு பூட்டினதுக்கு பிறகு கண்காணிப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் செட்டிங் போன்ற பல்வேறு அடுத்த பணிகளுக்கு போவாங்க. அதாவது முழுக்க இது வந்து எந்த விதமான முறைகேடும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஏற்கனவே அலாட் பண்ணியாச்சா? இல்லை, இதில் 3 வகையான ரேண்டமைசேஷன் கொடுப்பாங்க. இங்கே வந்து டோட்டலாக நமக்கு இருக்கக்கூடிய மெஷின்ஸோட எண்ணிக்கை, ஒரு டோட்டலாக நமக்கு பேலட் யூனிட்னா 11,640 இருந்தது, கண்ட்ரோல் யூனிட் 4,494 இருந்தது, அதுக்கப்புறம் விவிபேட் 5,270 இருந்ததுன்னா என்டையர் திங் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்ப்யூட்டரைஸ் ப்ரோக்ராம் மூலமாக எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் முன்னாடி 21ஆம் தேதி ஃபேம் கரெக்டு அவர்கள் முன்னாடி ரிப்பன் பில்டிங்கில் நம்ம பட்டன் அனுப்பும்போது எந்த டப்பா எந்த தொகுதிக்கு போகணும் முதல் ரேண்டமைசேஷன் நடக்கும். அந்த ரேண்டமைசேஷன் வந்து பிரிண்ட் ஆன பிறகு நம்மளோட அந்த ஸ்கேனிங் மெஷின் மூலமாக அந்த டப்பாவை பிரித்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரேண்டமைசேஷன். இதுக்கு அடுத்தபடியாக தொகுதிக்குள் எந்த பகுதிக்கு போக வேண்டும் அப்படிங்கிறத மறுபடியும் பார்வையாளர் முன்னிலையில் இன்னொரு ரேண்டமைசேஷன் பண்ணுவாங்க. அது எல்லாமே தேர்தல் நடத்தும் அதிகாரி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இது 3 வகையான பணியாளர்கள் எந்த பகுதிக்கு போகிறாங்கங்கிறது பணியாளர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எந்த மெஷின் எந்த தொகுதிக்கு போகிறதுங்கிறது ரேண்டமாக இப்போ போயிருக்கு. அந்த தொகுதியில் எந்த வாக்குச்சாவடிக்கு போகிறதுன்னு அடுத்த ரேண்டமைசேஷன். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டமான வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறது ஏதாவது கண்காணிக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு ஏதாவது உங்களோட லிஸ்ட்டில் இருக்கா? இல்லை, எப்போவுமேங்க தேர்தல் வந்து சவுத்தில் வந்து கம்பேரிட்டிவ்லி பிரச்சனை இல்லாமல் தான் நடக்கும். குறிப்பாக பூத் கேப்சரிங் போன்றவை எல்லாம் வந்து அந்த மாதிரி அவ்வளோ இஷ்யூஸ் வராது. அதே நேரத்தில் சவுத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சென்னை போன்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த இஷ்யூஸ் சேலஞ்சஸ் வந்து பணப்பட்டுவாடா, அதே மாதிரி வல்னரபிள்னு சொல்லுவோம். வல்னரபிள்னு ஏதாவது ஒரு காரணத்தில் வந்து அங்கே வந்து வாக்காளர்களை வந்து ஒருத்தருக்கு வாக்களிக்கிறதுக்கு வற்புறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில வரையறை தேர்தல் ஆணையமே கொடுத்துருக்கு. ஏதாவது ஒரு பகுதியில் 90 விழுக்காடுக்கு மேலே வாக்குப்பதிவு ஆயிருக்கா, அதில் 75 விழுக்காடுக்கு மேலே ஒரே கேண்டிடேட்டுக்கு போயிருக்கா, இல்லை 10 விழுக்காடுக்கு குறைவாக எங்கேயாவது வாக்குப்பதிவு ஆயிருக்கா, அந்த மாதிரி உள்ளதை கண்டறியறதுக்கான சொல்லுவாங்க கிரிட்டிக்கல்னு மாதிரி. அந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி கடந்த முறை ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கா, கடந்த தேர்தலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி சென்னையில் எந்த நிகழ்வும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு இந்த வல்னரபிள்னுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணது அந்த 3700க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் ஒரு 579 ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது குறிப்பாக சில இடங்களில் 10க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் இருக்குது. ஸோ சுமார் ஒரு 1000லேருந்து 1500 பேர் வந்தாங்கன்னா அங்கே ஒரு 15000 பேர் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அந்த மாதிரி ஏரியாஸில் மற்ற பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட அதை நம்ம ஒரு கிரிட்டிக்கல் வாக்குச்சாவடியாக சேர்ப்பதற்கான கைடன்ஸ் வந்து பார்வையாளர் மீட்டிங்லையும் அரசியல் கட்சிகள் மீட்டிங்லையும் இது சஜஷன் வந்து அதையும் பின்பற்றுவோம். பறக்கும் படையோட கண்காணிப்பில் வந்து இப்போ எவ்வளோ கேஷ் அதாவது எவ்வளோ வந்திருக்கு, இல்லை வேறு பொருட்கள் ஏதாவது கைப்பற்றிருக்கீங்களா? பறக்கும் படை வந்து இதுவரைக்கும் 2 கோடி பணத்தை பொறுத்தவரை 2,35,00,000 பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இன்றைய காலத்தில் கூட அவங்களோட பணியை நான் ஒரு பகுதியில் பெசன்ட் ரோட் பகுதியில் பார்வையிட்டு வந்திருக்கேன். தங்கத்தை பொறுத்தவரை 8046 கிராம் வந்து 5,32,00,000 பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன்ஸ் ஒரு 12 கைப்பற்றப்பட்டுள்ளது, 15. ஆக மொத்தம்
இந்த நிலையான கண்காணிப்பு டீம்ஸும் அதே மாதிரி பறக்கும் படை டீம்ஸ் ரெண்டுமா சேர்த்து 7,83,00,000 மதிப்புள்ள வேல்யூ உள்ள இதை பறிமுதல் செய்யணும். இல்லை, அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய இதில் அதை எக்ஸாமின் பண்ணி கரெக்டாக இருந்தால் திருப்பி கொடுத்துருவோம். பட் பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் என்னென்னா, இந்த நேரத்தில் நம்மளே அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு 50,000க்கு மேற்பட்ட டாக்குமெண்ட் இல்லாமல் கொண்டு போய் நம்ம படித்து அதுக்கப்புறம் நம்ம அந்த காமன் குரூப்பில் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதில் கொடுத்து வரதுக்கு நம்மளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த 19ஆம் தேதி வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2-3 இன்ஸ்டன்ஸ் எங்களுக்கு வந்தது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க அந்த ரிப்ளை கொடுத்து அதோட டாக்குமெண்ட் கொடுத்த உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் அதுவே நம்ம அவாய்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஷ் பரிமாற்றங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொண்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை சார், இப்போது தவிர்த்திடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஒரு திருமண செலவுன்னு நிறைய அத்தியாவசியங்கள் இருக்குது. அதுக்கு சில இடங்களில் அந்த டாக்குமெண்ட்ஸ் பில் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அது சொன்னாலும் அதிகாரிங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை, அதிகாரிகள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கிறத விட தேர்தல் ஆணையத்தில் சில விதிமுறைகள் இருக்குங்க. ஏனென்றால் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவ் முன்னிலையில் தான் நடக்கிறது. நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு டிஸ்கிரிஷன் கொடுத்தோம்னா அந்த டிஸ்கிரிஷனை மற்றவர்கள் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு லாஸ்ட் டைம் வேளாச்சேரியில் ஒரு விவிபேட் மெஷினை பைக்கில் திருப்பி கொண்டு பயன் இல்லாத விவிபேட், அதனாலேயே அங்கே வந்து ஒரு போல் நடக்கக்கூடிய சூழல் வந்தது. தேர்தல் மட்டும் என்னென்னா 0 எரர் சிஸ்டம். நம்ம வந்து சந்தேகக்குரிய இதில் எந்த ஒரு இஷ்யூவும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ அதனால தேர்தல் ஆணையத்தின் வழிமுறைகளை டிஸ்கிரிஷனாக நாங்கள் பயன்படுத்துறதுக்கான எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹியூமன் இஷ்யூஸில் நம்ம ஆஸ்பத்திரியோட டாக்குமெண்ட் இருந்தால் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வேணும். சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த நேரத்தில் ஆக்சுவலாக இதுக்கு தான், பட் எங்ககிட்ட டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப டிஸ்கிரிஷன் நம்ம கொடுத்தாலும் தேவையற்ற குற்றச்சாட்டு எங்கள் மேலே வரணும். தேங்க்யூ.